ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நேற்று வரை முண்டியடித்து மக்கள் வாகனங்களில் நிரப்பி சென்ற நிலையில் இன்று அனைத்து பங்குகளும் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சபரிநாதன் வழங்க கேட்கலாம். சபரிநாதன், 2 நாட்களாக தொடர்ந்து பெட்ரோல் பங்குகளில் பொதுமக்கள் கூட்டமானது அலைமோதி கொண்டிருந்தது. இன்று வெறிச்சோடி காணப்படுகிறது. இதற்கான காரணம் என்ன? பெட்ரோல் பங்குகளினுடைய உரிமையாளர்கள் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க? அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக யுவராணி, அதாவது கடந்த 2 தினங்களாக பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் என வாகன ஓட்டிகள் பெட்ரோல் பங்குகளில் கூட்டம் கூட்டமாக பெட்ரோல்களை வாங்கி சென்றனர். இந்த நிலையில இன்று பரமக்குடியில் பெட்ரோல் பங்குகளில் போதுமான அளவு கையிருப்பு இருந்த நிலையில் வாகன ஓட்டிகள் யாருமே பெட்ரோல் நிரப்பாததால் வெறிச்சோடி காணப்படுகிறது. அதாவது பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்று பெட்ரோல் நிலையங்களில் வாகன ஓட்டிகள் அலைமோதிய நிலையில் இன்று பெட்ரோல் நிலையங்கள் வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது. அதாவது போர் காரணமாக சமையல் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. அதனைத் தொடர்ந்து வாகனங்களுக்கு பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருள்கள் தட்டுப்பாடு சூழல் நிலவரம் என வாகன ஓட்டிகள் நேற்றைய தினத்திலிருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாகன ஓட்டிகள் நேற்று பெட்ரோல் நிலையங்களில் வாகனங்களுக்கு பெட்ரோல், டீசல் நிரப்ப அலைமோதினர். மேலும் கட்டுக்கடங்காத கூட்டங்களும் இருந்தது. வாட்டர் கேன்கள் மற்றும் சிலிண்டர் போன்ற ஒற்றில் பெட்ரோல்களை நிரப்பி வந்தனர். இந்த நிலையில் போதுமான அளவு எரிபொருள் இருப்பதாக மத்திய, மாநில அரசுகள் தகவல் தெரிவித்தது. இதனையடுத்து இன்று ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் வாகன ஓட்டிகள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது. நேற்று பெட்ரோல், டீசல் வாங்க ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்ட நிலையில் இன்று வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் பெட்ரோல் பங்க் உரிமையாளரிடம் கேட்டபொழுது போதுமான அளவு பெட்ரோல், டீசல் இருப்பதாக தற்பொழுது பெட்ரோல் நிலைய உரிமையாளர்கள் தரப்பில் கூறப்பட்டு வருகின்றனர். யுவராணி, விவரங்களுக்கு நன்றி சபரிநாதன்.